வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்னைக்கு கனியூர்லேருந்து இந்த பதிவு. 2025 புது வருடம் வருகிறது. இப்போது நம்ம ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் யோசனையை இன்னைக்கு அறிமுகப்படுத்துவோம்னு நினச்சேன். ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் நிறையா சிவில் இன்ஜினியர்ஸுகளுக்கு. இப்போது நம்மளோட சாஃப்ட்வேரு ஒரு 99% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லான்ச்சிங்க்கு தயாராக இருக்குது. அது வந்து ஆன்லைனில் பணம் கட்டி அந்த எவ்வளோ நாட்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறது தான் பாக்கி இருக்குது. அதுவும் இந்த பொங்கலுக்குள்ளே வந்து அதுவும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். என்னென்னா அதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எனி இன்ஜினியர்ஸ் ஆர் கான்ட்ராக்டர்ஸ் வந்து குவான்டிட்டி வந்து போட்டு அதோட மெட்டீரியலோட கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மெட்டீரியல் ரேட்டை போட்டால் உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து ஃபார்முலாவும் அதுக்குள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட்டு அவுட்புட் ரெண்டே சீட்டில் உங்களுக்கான எஸ்டிமேட்டை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்களாக உங்களோட கட்டடத்துக்கு எஸ்டிமேட் போட்டு எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷனும் அதில் இருக்குது. அது வெகு விரைவில் அது லான்ச் ஆக போகுது. சரி, இப்போ இந்த வீடியோவுக்குள்ளே நம்ம வருவோம். இந்த பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100% வாஸ்து, அதில் ஒரு வீடு, அது ஸ்மார்ட் அண்ட் க்ரீன் பில்டிங்காக இருக்கணும். அதாவது என்விரான்மெண்டலி வந்து நேச்சுரலில் ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட். 100% வாஸ்துன்னு சொன்னாலும் வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கையாக அனுசரித்து கட்டக்கூடிய வீட்டுக்கு பேர் தான் 100% வாஸ்து இருக்கக்கூடிய வீடு. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை அப்படி என்ன சொல்கிறது, லம்பாக எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வாஸ்து. ஆனால் வந்து இந்த ரூம் அங்கே இருக்கணுங்க, அந்த ரூம் இங்கே இருக்கணுங்கிறது வந்து வாஸ்து அல்ல, அது வியாபார வாஸ்து. உண்மையான வாஸ்துன்னு சொல்கிறது வந்து நேச்சுரலில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நீங்கள் முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வீட்டோட அமைப்பு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் வீட்டை கட்டும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி 2 கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட குடும்பத்தோட என்விரான்மெண்டல் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட வியாபாரம் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்குன்னா சமூகத்தில் நல்ல பேர் இருக்கும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரலாம். இது வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய உங்களோட வீடு நல்ல காற்றோட்டம், வெளிச்சம் எல்லாம் இயற்கையோட அமைஞ்சு இருந்தால் மாத்திரம்தான் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பல காலமாக வந்து ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் இது குளிர்ச்சி கொடுக்குமாங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து நம்மளோட மக்கள்கிட்ட பலர்கிட்ட இருக்கும். அதாவது குளிர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், மனித உடல் வந்து ஹீட் ஆச்சுன்னா உடல் ஆரோக்கியம் போயிடும். அப்போ உடலில் நம்ம இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறையில் வீடு இருந்தால் மாத்திரம்தான், அதாவது வெப்பமாகாமல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வீடு தான் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அங்கே தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஸோ இதுதான் இருக்குது. அதுக்காக நான் வந்து ஏசி போட்டு குளிர்ச்சி கொடுக்குறேன்னு, ஏசி போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டால், அந்த ஸ்கின் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அந்த ட்ரை ஆனதுனால அது ஒரு விதமாக நீர்ச்சத்து குறைபாடு அப்படிங்கிற நோயெல்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் ஏசி தான். ஸோ அந்த குளிர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கும் செயற்கையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்டை நம்ம வந்து பேசுவோம். இந்த 100% வாஸ்துல ஸ்மார்ட் அண்ட் க்ரீன் பில்டிங் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி தான், முதல்ல மழை தண்ணியை வீட்டுக்குள்ளே சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயில் காலகட்டத்தில் இயற்கையிலே கிடைக்கிற சூரியனை வச்சுட்டு நம்ம ஒரு சூரிய மின்சாரத்தை நம்மளோட கட்டடத்துக்குள்ளே கொண்டு வர்றது. அடுத்து இயற்கையாக வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை எல்லா நேரமும் நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி அந்த அமைப்பு இருக்கணும். இப்போ பழைய காலத்து ஓட்டு வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஓடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து புகையோடுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்மோக் வெளியில் போகிறதுக்கும் வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கும் அந்த ஆப்ஷன் வந்து பழைய ஓட்டு வீடுகளில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரீட் கட்டடங்களில் அதை யாருமே வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஸோ அந்த கான்செப்டை நம்மளோட கட்டடத்துக்குள்ளே கொண்டு வர்றது ஒன்று. அடுத்து
கிச்சன்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளையும் நம்மளுடைய செப்டி டேங்க்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் பயன்படுத்தி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயோ கேஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கேஸ் வந்து அபாயம் இல்லாமல் அடுப்பெரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த கேஸ்ல இருந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் பயோகேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பயோகேஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து நம்மளோட வீட்டோட சுவர்கள் வந்து வெப்பத்தை வந்து உள்வாங்காமல் இருக்கிறதுக்கு மண் சார்ந்த பொருட்களில் போகும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காங்கிரீட் செவர் இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஹீட் அப்படி பயங்கரமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால், காங்கிரீட் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஆனால் அதே மண் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப கம்மி. காரணம் அதில் இருக்கக்கூடிய போரஸ். அந்த போரஸ்னால ஹீட்டு வந்து வீட்டுக்குள்ளே வராது. அதே போல் மழை காலத்தில் வீட்டுக்குள்ளே கதன்னு இருக்கும், வெய்ய காலத்தில் உள்ள குழுன்னு இருக்கும். ஸோ இது வந்து அந்த மண்ணோட கேரக்டர். சரி, இப்போ அடுத்து இது வந்து செவறுகள்லாம் வந்து ஒன்று வந்து நீங்கள் மட் பிளாக்கோ மட் இன்டர்லாக்கோ அல்லது போரதான் பிளாக் இந்த மாதிரியான வடிவமைப்போ அல்லது சுண்ணாம்பு கலந்த செங்கல் வச்சு நீங்கள் சுவர்களை கட்டுறதோ வந்து அது ஒரு ஆரோக்கியமான சுவர் கண்டிஷனில் கொடுக்கும். அடுத்து நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரை வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் தளம் வந்து பல வருடங்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சிமெண்ட் தளங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்குது. அதில் வந்து ரெடாக்சைட் ஃப்ளோரிங் வச்சு பண்ணின சிமெண்ட் தளமோ அல்லது இன்றைய நவீன காலகட்டத்தில் ரெடாக்சைட் எல்லாம் வச்சு நான் தேய்ச்சி அதை வந்து பிளைனாக இருக்குதுங்க சார் அப்படின்லாம் நிறையா நினைப்பீங்க. ஸோ உங்களை மாதிரியான நபர்களுக்கு அடுத்த சஜஷன் ஆத்தங்குடி டைல்ஸ். ஆத்தங்குடி டைல்ஸை வச்சு நான் அந்த வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக நல்ல விதமாக பண்ண முடியும். அந்த டைல்னால எந்த கெடுதலும் கிடையாது. ஸோ ஆத்தங்குடி டைலை பயன்படுத்தலாம். ஒன்று. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கால வீடுகளில் பெரும்பாலும் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. மேக்சிமம் ஒரு வீட்டோட புழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திண்ணையிலேயே வேலை முடிச்சு போயிடும். இன்றைக்கி திண்ணை வச்சு வீடு கட்டக்கூடிய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் அதே போல் பழைய காலகட்டங்களில் நீங்கள் வந்து அந்த சுண்ணாம்பு வச்சு கட்டின பல மாளிகைகள்லேயே பார்த்தீங்கன்னா பே விண்டோ அந்த மாதிரி, அப்புறம் வந்து சின்ன பிளாட்ஃபார்ம் திட்டுகள் எல்லாம் கட்டி விட்டு அந்த திட்டு வந்து உட்கார்றதுக்கோ அல்லது படுக்கிறதுக்கோ பயன்படுத்துறது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பழைய கால கட்டடங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை நம்ம கட்டடங்களில் பயன்படுத்தும் பொழுது, அதாவது ஃபர்னிச்சரை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம கட்டடத்தை உருவாக்கும் பொழுது அங்கே நம்மளுக்கு நிறையா மணி வந்து மிச்சமாகும். அவசியமே இல்லாமல் கட்டல், பீரோ, டேபிள், சேரு எல்லாம் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து இன்றைய நாகரிக காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து லைஃப் கம்மி. அப்போ திருப்பி நம்ம வந்து பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபர்னிச்சர் இல்லாத ஒரு வீடு. அடுத்து இன்னைக்கு துணி துவைக்கிறோம்னா ஊற வைக்கிறதுக்கு, அதை வாஷ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வந்திருக்கும். கேரளாவிலேருந்து அந்த மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. தண்ணி வரும், அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம், அங்கேயே துவைச்சிக்கலாங்க. பல வீடுகளில் இந்த முறை வந்து இருந்தது. அதாவது பழைய காலத்தில் நம்ம ஊருகள்லேயே வந்து கேட்டிங்கன்னா தண்ணி தொட்டி வந்து சிமெண்ட் தண்ணி தொட்டி வந்து இருக்கும். அந்த சிமெண்ட் தண்ணி தொட்டிலேயே எல்லாம் ஊற வச்சு அதில் பயன்படுத்தினது இதெல்லாம் வந்து நம்மளோட மரபுகளில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நவநாகரிகம் அப்படிங்கிற பேரில் அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ மீண்டும் அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடங்க எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் இன்னொன்று, பழைய காலங்களில் குருதுன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து தானியங்களையும் சில பால் ஐட்டம், தயிர் ஐட்டம் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாதுகாக்கிற வேலைகளை அன்னைக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற பேரில் போயிடுச்சு. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம நேச்சுரலாக அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு வெறும் தண்ணிக்குள்ள பொருளை வைக்கிறது மூலியமாகவே வந்து உங்களுக்கு அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மளால பண்ண முடியும். அந்த தண்ணினால செவுறு கெட்டு போயிருங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு சரியான ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் ஒரு பக்காவான ஃப்ரிட்ஜை வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி மட் ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கட்டி கொடுத்துடலாம். அதில் நீங்கள் வந்து நம்மளுடைய பொருட்களை எல்லாம் உள்ளே வைக்கும்போது, உணவுப் பொருட்களை வைக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும், அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பண்ணலாம். இன்னொன்று, வீட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. மொபைல்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி போடுற சுவிட்சும் கூட வந்து எல்லாம் டச் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. மொபைல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னாலஜிஸ்களை நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணும் பொழுது அது ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் பகலில் சன்லைட் வந்து டாய்லெட் ஏரியாவில் எல்லாமே வந்து சன்லைட் விழுகிற மாதிரி இருந்தால் அங்கே கிருமிகளெல்லாம் டெவலப் ஆகாது. அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் பெரும்பாலும் கழிவறைகள் வந்து வீட்டை விட்டு வெளியில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு உள்ளே வந்துருச்சு. அப்போ உள்ளே வந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஓப்பன் டு ஸ்கையாக தான் இருக்கும். அது எதுக்கு ஓப்பன் டு ஸ்கையாக கழிவறைகளை வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய அசுத்தத்தில் இருக்கிற கிருமிகளில் உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஓப்பனில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் போட்டு மூடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கிருமி வந்து டெவலப் ஆகிட்டு அந்த ஈரம் இருக்கிற வரை அது டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ சன்லைட் இருக்க மாதிரியான ஒரு டாய்லெட் அமைப்புகளை நம்ம உருவாக்குறது நம்மளோட ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த கான்செப்டை இன்கார்பரேட் பண்ணி அது ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரோம். ஸோ வந்து நம்மளோட இன்றைக்கி இருக்கிற இந்தியாவோட பொருளாதாரத்தின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் வரின்னு வரியில் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கே நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகம். ஸோ அப்போ டேக்ஸு இவ்வளோ கட்டி அந்த பொருளை கொண்டு வந்து வாங்கி பயன்படுத்துறது அல்லது இனிமேல் இருக்கக்கூடிய இந்தியாவோட பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். அப்போது இன்றைக்கி எப்படியாவது தக்கி முக்கி ஏதாவது ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் போய் நம்ம தங்கிட்டா அந்த வீட்டிலிருந்து நம்மளால் எந்த அளவுக்கு செலவை குறைக்க முடியும். அதாவது சம்பாதிக்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், சம்பாதிச்சதை அழிக்காமல் இருக்கிற மாதிரியோ அல்லது செலவீனங்கள் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குவதும் கூட வந்து அது ஒரு பெரிய சம்பாத்தியம்தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளவோ பழங்களையோ வந்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும். ஸோ பல இடங்களில் பேசியிருப்பாங்க மாடி தோட்டம்ங்க வீட்டு தோட்டம்ங்கன்னு பேசியிருப்போம். இப்போ நம்ம வந்து பயோசெப்டி டேங்க்னு ஒன்று போடுறோம். அந்த பயோசெப்டி டேங்க்கில் இன்லெட்டில் நீங்கள் கழிவுகளை உள்ளே கொடுத்தீங்கன்னா அவுட்லெட்டில் இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த உரம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். அந்த உரத்தை உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்துறது மூலிமா உரச்செலவும் இல்லை, அந்த கழிவை சுத்திகரிப்பு பண்ணது மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்போ குடிக்கிற தண்ணி கழுவுற தண்ணி அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரீயூஸ் பண்ணி நீங்கள் வந்து கார்டனுக்கு பயன்படுத்த முடியும். அப்படி கார்டனுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நீர் வந்து கழிவு நீரை வந்து வீட்டை விட்டு வெளியில் விட வேண்டியதில்லை. மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீரும் வீட்டை விட்டு வெளியில் விட வேண்டியதில்லை. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதையும் வாங்கவும் வேண்டியதில்லை, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு நீங்கள் எதையும் தர வேண்டியதும் இல்லை. அப்போ அந்த கழிவு நீரை வந்து வீட்டை விட்டு வெளியில் விட போகிறதில்ல, மழை நீரை வந்து சேமித்து வச்சுக்கிறோம். அப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதையும் வாங்கவும் வேண்டாம், எதையும் கொடுக்க வேண்டாம். மின்சாரமும் நம்ம வீட்டிலேயே இருக்குது, கழிவு தண்ணியும் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே போல் மழை நீரையும் நம்ம சேமித்து வச்சு அதை நம்ம வந்து ரியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சார் எனக்கு வந்து கவர்மெண்ட்டே மந்திரிகளே வார்டு மெம்பரே கவுன்சிலரே தலைவரே அப்படின்றலாம் போகவே வேண்டியதில்லை. நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளே உற்பத்தி பண்ணிக்கும் பொழுது அரசாங்கத்துக்கிட்ட கையேந்த வேண்டியது இல்லை. அப்போது டேக்ஸ் வகையில் நீங்கள் வந்து நீங்கள் அது வந்து நம்மளோட இந்தியா அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்தியாவில் வாழ்கிறீங்கன்னா வரி கட்டி ஆகணும், அது நம்ம தலையெழுத்து, அதை மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் நல்லதாக கிடைக்குதா ஆரோக்கியமாக கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களாக உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சுலபம். நீங்கள் யாரையும் கையேந்த வேண்டிய அவசியம் வராது. ஸோ அப்போ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வீடு நம்மளுக்கு சோறு போடும். இதுதான் நம்மளோட கான்செப்ட் ஆச்சா. சின்ன சொற்ப வருமானங்கள் நம்ம வெளியில் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளையும் பயன்படுத்திக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு மற்ற மேம்போக்கு செலவுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா செலவு குறைவான ஒரு நல்ல தற்சார்பு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இந்த கான்செப்ட் முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்சார்பு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அம்சம். இது பல தொழில்நுட்பங்கள் நம்மளுடைய மரபு தொழில்நுட்பங்கள் பலதை அக்குமுலேட் பண்ணி ஒரு கட்டிடமாக உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்த கான்செப்ட் பற்றி பேசுகிறோம். இன்னும் வந்து இந்த கான்செப்டில் ஒரு வீடு வந்து இப்போ இந்த 2025 ஜனவரியில்
கோயம்புத்தூரில் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கட்டடங்கள் வளரும் பொழுது கண்டிப்பாக அதை பற்றியான பதிவுகள் நம்ம பின்வரும் காலங்களில் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் இன்னைக்கு வந்து ட்ரெண்டே இதுதான். அதாவது கிரீன் பில்டிங் கான்செப்டில் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி 100% வாஸ்து வேணுங்க, ஓகே, 100% நேச்சர் வேணுங்க, ஸ்மார்ட்டாக இருக்கணுங்க, அதாவது நவநாகரிகத்துக்கும் அனுசரித்து வரணுங்க அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஒரு கட்டட தொழிலில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். சும்மா கட்டடங்கள் வந்து ஒரு குப்பையாக கட்டாமல் அந்த கட்டடம் வந்து ஒரு ஆரோக்கியமான கட்டடமாக ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு வீடாக நம்ம வந்து பண்ணும் பொழுது அது நமக்கும் நமது சங்கதிகளுக்கும் கண்டிப்பாக அது வந்து பயனாக இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட வந்து என்னுடைய 18 வருட அனுபவத்தில் பல கான்செப்டுகளை எல்லாம் காயின் பண்ணி தான் இப்போ இந்த கட்டடத்துக்கு நம்ம ஐடியாக்களை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய அனுபவங்களில் இருந்த நிகழ்ச்சிகள், இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை பாருங்கள். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் பல புதிய தொழில்நுட்பங்களையும் நம்ம வந்து பேசுவோம். கட்டுமானத்துறையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பார்ப்போம். எல்லாரும் மாதிரி கட்டடம் இல்லாமல் நம்மளுடைய கட்டடங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.